இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா கார் பாயிண்ட் வந்திருக்கிறோம். கார் பாயிண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி அவைலபிள் பண்ண முடியும் இவங்களால். ஸோ பெட்ரோல் கார் 2011 ஆல்டோ K10 45,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரோட்டில் நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரைவ் போகிறோம். இப்போ இந்த DSI அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, அதனால தான் வந்து இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியும். ப்ரைஸ் நெகோஷியபிள் தானே ப்ரோ? ஹலோ ஆல், நான் மோசஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா கார் பாயிண்ட் வந்திருக்கிறேன். கார் பாயிண்ட் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ப்ரீ ஓன் கார் ஷோரூம். நான் ஆல்ரெடி ஒரு டைம் வந்து இங்கே வந்திருக்கிறது வந்து என்னோட செகண்ட் விசிட் இது. ஸோ கார் பாயிண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி, எதுக்காக நான் இங்கே மறுபடியும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ கார் பாயிண்ட்டில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நிறைய வந்து லோ பட்ஜெட் கார்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது வந்து ஒரு கம்மியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் டேக் வந்து நமக்கு வந்து அவங்க போட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஃபாஸ்ட் டேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து இதெல்லாமே பார்த்திங்கன்னா யூஸ்டு கார்ஸ் தானே. அவங்க ஆல்ரெடி ஒரு ஃபாஸ்ட் டேக் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு யூஸ்டு காரில் அதை வந்து சேல் பண்ணும்போது அந்த ஃபாஸ்ட் டேக் டீஆக்டிவேட் பண்ணிட்டு தான் வந்து அவங்களும் அதை வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ வந்து நியூவாக நீங்கள் கார் எடுக்கிறீங்க, ஒரு யூஸ்டு கார் எடுக்கிறீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் டேக் நியூவாக தான் வேணும். ஸோ இங்கே வந்து அதை வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வந்து ஒரு கம்மியான ஒரு விலையில் வந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து லோன் ஃபெசிலிட்டி அவைலபிள் பண்ண முடியும் இவங்களால். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இடத்துல நீங்கள் கார் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அங்கே வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடுலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து இவங்களுக்கும் பேங்க்குக்கும் இருக்கிற அந்த டைப் தான் காரணம். ஸோ அதெல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக அவங்ககிட்ட கேட்போம். அது கூட நிறைய காசு வந்து இங்கே அவைலபிள் இருக்குல்ல, ஒன்று நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷவுட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Cars24. நீங்கள் வந்து உங்களோட கார் வந்து சேல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுவீங்க, இல்லைனா வந்து யார்கிட்ட போய் சேல் பண்ணுவீங்க. அது வந்து நீங்கள் சொன்ன ப்ரைஸ்க்கு வந்து சேல் பண்ணியிருக்கீங்களா, அவங்க வந்து உங்களுக்கு சொல்கிற ப்ரைஸ் தான் நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து சேல் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து இப்போ நான் எதுக்காக Cars24க்கு வந்து ஷவுட் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட காரை உங்களோட வீட்டுக்கே வந்து அவங்க 15 to 30 minutes வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்களோட காருக்கான ஒரு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து அவங்க கோட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நான் வந்து அவங்க தான் பெஸ்ட் ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க சொல்கிறதுனால நீங்கள் வந்து அவங்ககிட்ட டேரெக்டாக போய் உங்கள் கார் வந்து சேல் பண்ணணும்னு சொல்லிட்டு கூட கிடையாது. நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் உங்களோட கார் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், எங்கே வந்து பெஸ்ட் ப்ரைஸாக கொடுக்குறாங்களோ அங்கே வந்து உங்களோட காரை நீங்கள் சேல் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல வரேன். ஒருவேளை நீங்கள் செக் பண்ணதில் Cars24 தான் உங்களோட காருக்கு பெஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஒரு வெப்சைட்டுக்குள்ளே அது டேரெக்டாக உங்களுக்கு கொண்டு போய் விடும். அங்கே போய்ட்டு நீங்கள் உங்களோட டீடைல்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா Cars24லேருந்து உங்களோட வீட்டுக்கே வந்து உங்களோட கார் வந்து நான் முன்னாடி சொன்னால 15 to 30 minutes இன்ஸ்பெக்ஷன் பண்ணி உங்கள் காருக்கான ஒரு பெஸ்ட் ப்ரைஸும் கோட் பண்ணி இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துட்றாங்க. அண்ட் அது கூட பார்த்தீங்கன்னா உங்கள் RC ட்ரான்ஸ்ஃபர், நேம் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லி வந்து பண்ணி தராங்க. ஸோ உங்களோட காருக்கு யார் பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்களோ அவங்ககிட்ட உங்களோட கார் வந்து சேல் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார் பாயிண்டோட போர்ட். அண்ட் நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா அஸ்வின் பிரதர் இருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஸோ அஸ்வின் ப்ரோ சொல்லுங்கள், உங்களால் எப்படி இவ்வளோ கம்மியான ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதுவும் தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து லோன் வந்து அவைல் பண்ணி கொடுக்க முடியுது? பார்த்தீங்கன்னா நாங்கள் DSI வச்சுருக்கோம், டைரக்ட் டைப் இருக்குது பேங்க்ஸோட. ஓகே. ஏன்னா பார்த்தீங்கன்னா ICICI பண்ணுறோம். ICICIயில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் 8% இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக. ஓவரால் தமிழ்நாடு எங்கே வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இப்போ இந்த DSI அப்படின்னு ஒன்று சொன்னீங்க, அதனால தான் வந்து இந்த மாதிரி உங்களால் பண்ண முடியுது. இது ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி வந்து உங்களுக்கு பேங்க்கில். ஓகே. நாங்கள் டைரெக்டாக டைப் வச்சுருக்கனால அது எங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் மாதிரி அவங்க பண்ணி கொடுக்கலாம். ஓகே பிரதர், அது கூட வந்து என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்து இன்றைக்கி நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது? இன்றைக்கி நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் நிறைய இருக்குது. பிலோ 5 lakhs பார்த்தீங்கன்னா நிறைய காசு இருக்குது. பார்த்தீங்கன்னா டாட்சன் இருக்குது, ஃபோர்ட் ஃபிகோ இருக்குது, ஃபோர்ட் ஃபிகோ டீசல் இருக்குது, ஆல்டோ K10 இருக்குது, எக்கச்சக்கமான வண்டி இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம். பிரதர் அந்த ப்ரைஸ் இந்த நெகோஷியபிள் தானே பிரதர்? சொல்கிற ப்ரைஸில் வந்து எல்லாமே நெகோஷியபிள் தான். கண்டிப்பாக வாங்க, பெஸ்ட் ப்ரைஸாக பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான், வாங்க போகலாம் வீடியோக்குள்ளே. இதான் அந்த மாருதி சுசுகி ஆல்டோவில் K10 1000cc கார் எவ்வளோ நீட்டாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் நீங்களே. அந்த வீல் கேப் நல்ல ஒரு சின்ன ஒரு அந்த வண்டிக்கு ஏற்ற சைஸில் இருக்கிற ஒரு வீல்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு சின்னதான ஒரு பூட் ஸ்பேஸ் அரௌண்ட் ஒரு 250 liters இருக்குமா. இது ஒரு இன்டீரியர்ஸ் அப்படி பார்த்துருவோம். ஓ, டோர்லேருந்தே வந்துடலாம். ஃபுல்லாக பாலிஷ், நல்லா பாலிஷ்டாக இருக்குது பாருங்கள் காரு. டேஷ்போர்டு இது வந்து அந்த காலத்தில் ஒரு இங்கே தான் வந்து மொபைல்லாம் வைப்போம். எனக்கு ஞாபகம் இருக்குது, என் ஃப்ரெண்டோட காரில் நிறையா வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸ்டீரிங் வீல் வந்து பார்த்திங்கன்னா கவர் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். அண்ட் AC கண்ட்ரோல்ஸ் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் வந்து மீன்ஸ் ரேடியோ கண்ட்ரோல்ஸ் இருக்குது. சீட் கவரும் பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்குது ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரியர்லையும் பார்த்திங்கன்னா சீட் கவர்ஸ் வந்து நீட்டாக இருக்குது. இது வந்து 2011 மாடல். இது இன்சூரன்ஸ் வந்து இந்த காருக்கு வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
ஸோ பெட்ரோல் கார் 2011 ஆல்டோ K10 45,000 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 அரௌண்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் இஸ் நெகோசியபிள் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது Volkswagen Polo கம்ஃபர்ட் லைன் 1.2 MPI பெட்ரோல் வெஹிக்கிள். பார்த்தீங்கன்னா இது ஒரு 2016 வெஹிக்கிள், சிங்கிள் ஓனர், வெறும் 65,000 கிலோமீட்டர் தான் இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் கோடிங் பார்த்தீங்கன்னா 4,95,000 பண்ணுறோம். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவ்ல இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக், ABS, மியூசிக் சிஸ்டம் இதோட இருக்குது. ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ டயர்ஸ் தான். போட்டு ஒரு 5,000 கிலோமீட்டர் ரன் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக எடுத்து ஓட்டலாம். பேட்டரியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ சர்வீஸ் மெயின்டெனன்ஸ் கூட ஃபுல் கம்பெனி சர்வீஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. எதுவும் ஆக்சிடென்ட், ஃப்ளட்டட், ரீப்ளேஸ்மெண்ட் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பக்கா கண்டிஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் பை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோ 2013 மாடல் டீசல் வெஹிக்கிள். பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இது 50,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. டயர்ஸ் எல்லாமே பிராண்ட் நியூ. இது வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டைட்டானியம். ப்ரைஸ் கோடிங் பார்த்தீங்கன்னா 3,70,000 பண்ணுறோம். நெகோஷியபிள் தான் ப்ரைஸு. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது. ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக், ABS, அலாய், மியூசிக் சிஸ்டம் வித் ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸோடு இருக்குது. ஸோ வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. சேம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே நான் ஆக்சிடென்டல், நான் ஃப்ளட்டட் அண்ட் நோ ரீப்ளேஸ்மெண்ட். தைரியமாக நீங்கள் வண்டியை பை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2016 Datsun Go Plus. இது ஒரு 7 சீட்டர் சொல்லுவாங்க. இது வந்து 7 பேர் உட்காந்து போகிற மாதிரி ஒரு வெஹிக்கிள். பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 7 பேர் போகிற வெஹிக்கிள் வாங்கணும்னா நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் கோடிங் பார்த்தீங்கன்னா 3,60,000 பண்ணுறோம். இது வந்து வேரியன்ட் பார்த்தீங்கன்னா டீன் சொல்லுவாங்க. பெட்ரோல் வெஹிக்கிள் தான் இது. 1200 cc வரும் உங்களுக்கு. ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோ, பவர் ஸ்டியரிங், AC வரும். பவர் விண்டோ வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் வரும். இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ரெண்டும் நியூ டயர்ஸு இப்போ தான் போட்டிருக்காங்க. பேக்கில் வந்து 70% இருக்குது. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 36,000 ரன் ஆயிருக்கு. ஸோ ஒரு ரொம்ப லோ மைலேஜ், ஒரு 7 சீட்டர் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம். இதுவும் ஒரு நான் ஆக்சிடென்டல் வெஹிக்கிள். அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபோர்ட் ஃபிகோ 2010 மாடல், ஒரு லோ பட்ஜெட் வெஹிக்கிள். ப்ரைஸ் கோடிங் பார்த்தீங்கன்னா 2,50,000 பண்ணுறோம். பெட்ரோல். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 65,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. டயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4மே பிராண்ட் நியூ டயர்ஸ். அண்ட் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஏர்பேக், ABS, மியூசிக் சிஸ்டம் வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவில் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் வாங்கிட்டு எதுவும் வேலை செய்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் வாங்கி அப்படியே ஓட்டலாம் தாராளமாக. பேட்டரி கண்டிஷன் கூட நல்லாவே இருக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 2018 கிராண்ட் ஐட்டம் மேக்னா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஏர்பேக் வரும், ABS வரும், மியூசிக் சிஸ்டம் வித் ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸோடு வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 25,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கிளாக இருக்கும் இது உங்களுக்கு. இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ் 1 இயர் ஃபுல்லாக இருக்குது. ப்ரைஸ் கோட்டிங் பார்த்தீங்கன்னா 4,95,000 பண்ணுறோம். கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவல். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக். இது ஒரு 2012 மாருதி சுசுகி A-Star VXI வித் ABS வரும். VXI ஆப்ஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு ABS எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர், வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக், இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஸோ ஒரு தெளிவான வண்டி. ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆட்டோமேட்டிக் வாங்குறதுனா இதை நீங்கள் சூஸ் பண்ணலாம், பெஸ்ட்டாக இருக்கும். இந்த வண்டியோட ப்ரைஸ் கோட்டிங் பார்த்தீங்கன்னா 2,95,000 பண்ணுறோம். நெகோஷியபிள் தான். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ஒரு வெரி லோ பட்ஜெட் வண்டி. பார்த்தீங்கன்னா இது ஒரு 2008 சுசுகி சாண்ட்ரோ ஜிங். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா GLன்னு சொல்லுவாங்க. சிங்கிள் ஓனர் தான். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 70,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ப்ரைஸ் கோட்டிங் பார்த்தீங்கன்னா 1,80,000 பண்ணுறோம். நெகோஷியபிள் தான், பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. இது பெட்ரோல் தான், LPG கிட் கிடையாது. இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு Hyundai i10 மேக்னா. இது ஒரு 2015 வெஹிக்கிள். கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 25,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கிள் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது 1.1 IRD இன்ஜின் சொல்லுவாங்க. ப்ரைஸ் கோட்டிங் பார்த்தீங்கன்னா 3,90,000 பண்ணுறோம். நெகோஷியபிள் தான். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஸோ பை பண்ணுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக. 90% அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஃபினான்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8.5% ஃப்ளாட்டில் உங்களுக்கு ICICI பேங்க்லேயே பண்ணி கொடுக்கலாம். இட்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபைல். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வெஹிக்கிள் டாடா ஜெஸ்ட். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா XMSன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 ஏர்பேக், ABS, மியூசிக் சிஸ்டம் வித் ப்ளூடூத்தோடு இருக்கும். அண்ட் ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸும் அவைலபிள் தான். இதோட ப்ரைஸ் கோட்டிங் பார்த்தீங்கன்னா 4,25,000 பண்ணுறோம். இது ஒரு டீசல் 1.2 குவாட்ரா ஜெட் இன்ஜின். இன்ட்ரெஸ்டட் பையர்ஸ் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது. ஃபினான்ஸ் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் தாராளமாக. ஸோ கைஸ், எல்லாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஷோரூமில், வேறு ஒரு சூப்பர் கார்ஸோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பை ஃப்ரம் மோசஸ். லவ் யூ ஆல். ஹேவ் அ கிரேட் டே. டேக் கேர். பாய் அண்ட் ஹாப்பி பர்த்டே டு மீ. பாய். ஸோ ஃபைனலி Volkswagen Poloவில் நம்ம வந்து ட்ரைவ் போக போகிறோம்.
சில்வர் கலர். இது அந்த காரோட கீ. ஜஸ்ட் ஒரு கவர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ப மாட்டீங்க, ஃபர்ஸ்ட் டைம் வோல்க்ஸ்வேகன் கார் நான் ட்ரைவ் பண்ண போகிறேன். எஸ், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதில் எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்ம் ரெஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ரெஸ்ட் இல்லாமல் கண்டிப்பாக வந்து கார் ஓட்ட முடியாது. சுத்தமாக கண்ணு தெரிய மாட்டேங்குதுங்க எனக்கு சீட் பெல்ட்டு. ஸோ எஸ், லெட்ஸ் கோ, கிளம்பிடலாம். லைட்டோடது இங்கே ரைட் சைடில் இருக்கு பாருங்கள். ஏசி ஆன் பண்ணிப்போம். ஸோ ஜஸ்ட் எப்படி இருக்குது, நம்ம மோஸ்ட்லி யூஸ்டு கார்ஸ்லாம் வந்து ட்ரைவ் பண்ணி ரிவ்யூ பண்ணதில்லை. ஸோ உங்களுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் காட்டும்போது ஒரு நம்பிக்கைக்காக. எஸ், ஸோ ஜெர்மன் கார்ஸ் லெஃப்ட் சைடில் வந்து இண்டிகேட்டர் அந்த சில விஷயங்கள்லாம் லெஃப்ட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ், ஸ்டீரிங் வீல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்மூத்தாகவே தான் இருக்குது. நைஸ். ரோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா இல்லை. இல்லை ஃபாஸ்ட்டாலாம் போய் உங்களுக்கு ட்ரைவ் காமிக்க முடியாது என்னால். இது வந்து சிடி அந்த கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கூட இருக்குது இந்த காரில். ஏசி கண்ட்ரோல்ஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இல்லை இதில். ஒரு கம்ஃபர்ட் லைனாக இருந்தாலுமே அது வந்து கூட ஐயோ முட்டு சந்தா. ஓ காட். ஸோ இப்போ நம்ம ரிவர்ஸில் தான் போய் ஆகணும். பாருங்கள் ஹுண்டாய் கார் வந்து எந்த அளவுக்கு நம்மளை கம்ஃபர்ட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இங்கே ஒரு ஹெச்டி கேமரா, நமக்கு அந்த டேரெக்ஷன்லாம் காமிச்சு சென்சார்ஸ்லாம் வச்சு கொடுத்தனால ரொம்ப ஈஸியாக வந்து ரிவர்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ தான் அதோட கஷ்டம் தெரியுது. ரெண்டுமே மிரர்ஸ் பார்க்கணும் மெயினாக. அந்த மிரர்ஸ், இந்த மிரர்ஸ், சென்டர் மிரர் மூணுமே பார்த்து வந்து ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம். பின்னாடி ஒருத்தவங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து ரிவர்ஸ்லேயே வந்துட்டோம் ஃபைனலி. ஸோ இப்போ இந்த ரோட்டில் நம்ம ஜஸ்ட் ஒரு ட்ரைவ் போகலாம். ஹாரன் கொஞ்சம் மொக்கையாக இருக்குது ஹாரன். இதோடைய பிக்கப், இனிஷியல் பிக்கப் வந்து நல்லா இருக்குது. வோல்க்ஸ்வேகன் நைஸ் கார். இந்த லாக் அன்லாக் அதெல்லாமே நல்லா கொடுத்துருக்குறாங்க. அந்த டோர் ஹேண்டிலு நல்லாவே இருக்குது. கம்ப்ளீட்லி எ குட் கார். 4,90,000 சம்திங் வந்து இந்த காருக்கு வந்து கோட் பண்ணியிருந்தாங்க. மேனுவல் டிமிங் மிரர்ஸ், நோ வேனிட்டி மிரர்ஸ். இங்கே ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஹேண்டில்ஸ் வந்து எல்லா சைட்லையுமே வந்துடுது. இந்த ரோடு தானே அது, திங்க் ஸோ, பட் நாட் ரியலி. ஓ மை காட், இங்கே ஒரு மினி கூப்பர் வந்து கொடுத்து இருக்கு பாருங்கள். மினி ஸோ குட் கார். பிரேக்கிங் வந்து நல்லா இம்மீடியட் ரெஸ்பான்ஸ் இருக்குது இந்த காரில். நேராக ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கிறேன் நான். பார்க்குறாங்க. இப்போ நான் ஆக்சுவலி எனக்கு வழி தெரியல, இப்படிதான் சொல்லணும். ஏதோ ஒரு ரோட்டில் சுற்றிட்டு இருக்கிறேன். இந்த ரோடு தான் நம்ம போனோமே அந்த ஏரியா. ஓகே, ஸோ இப்படி பாருங்கள், ரிவர்ஸ் பாருங்களேன். இப்படி கீழே அழுத்தி தள்ளி இப்படி போடணும். ஸோ ரிவர்ஸ் அந்த ஒரு அந்த பீப் சவுண்ட் இருந்தால் கூட அது ரிவர்ஸில் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு அலர்ட் நமக்கு இருக்கும். அது கூட அதில் கொடுக்கல. வோல்க்ஸ்வேகன் இன்டீரியர்ஸ் நல்லா பண்ணுறீங்க. வண்டியோட இன்ஜின் நல்லா இருக்குது. டெக்னாலஜியும் கொஞ்சம் டெவலப் பண்ணுங்களேன். தேங்க்யூ வெரி மச். எஸ், நல்ல ஒரு பவர் சர்ஜ். பட் இந்த ரோடுக்கு நாட் குட். நம்ம கார் பாயிண்ட் வந்துட்டோம்.
நம்மளோட i20 ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக பண்ண ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அதில் நிறைய பேர் வந்து கார் லவ் பண்ணுங்க ப்ரோ அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. சீரியஸாக நான் சொல்கிறேன்னா எனக்கு கண்டிப்பாக என் கார் ரொம்ப 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 பிடிக்கும். அது ஒரு ரிவ்யூவாக நான் பண்ணியிருந்ததுனால தான் அப்படி வந்து உங்களுக்கு அதோட நெகட்டிவ் சொல்லணுன்றதுக்காக நான் அப்படி சொல்லியிருந்தேன். BMW பார்த்துட்டு i20க்கு மேலெல்லாம் எனக்கு வெறுப்பெல்லாம் கிடையவே கிடையாது. இன்ன வரைக்கும் அந்த கார் மேலே எனக்கு ஒரு சின்ன ஒரு டிஸப்பாயின்மெண்ட் கூட இல்லை. எல்லாமே அந்த காரில் வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஐம் வெரி வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் மை கார். பாருங்கள், மிரரை வச்சு ரிவர்ஸ் கொண்டு போகிறது நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக டிரைவிங் நல்லா ஸ்கில்ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு வந்து இதெல்லாம் ஒரு முக்கியமான சில விஷயங்கள். எனக்கு அந்த பின்னாடி சென்சார்ஸ்லாம் கண்டிப்பாக வேணும். அதெல்லாம் இல்லாமலே வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம்.